நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. வாழ்க்கையை பிரதிபலிக்கும் குட் டே படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போது சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் பிருத்திவிராஜ் ராமலிங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ராஜமுருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாலாஜி தரணிதரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்கிரிப்ட் ரைட்டர் பூர்ணா ஜேஎஸ் மைக்கேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் அரவிந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கார்த்திக் நேதா பாடலாசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கலை இயக்குனர் மற்றும் நடிகர் விஜய் முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜீவா சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கேமராமேன் எடிட்டர் குணதேவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ட்ரீம் வாரியர் குகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிராங்கிள் கொரியோகிராஃபர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தோட டீம் வேற யாரும் இருக்கீங்களா? எக்ஸிகியூட்டிவ் விஜயகுமாரா? எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் விஜயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதலில் வார்த்தையால் பேசுவதை விட தன்னுடைய இயல்பான நடிப்பால் எப்போதும் படங்களில் பேசப்படும் நடிகர் கலை இயக்குனர் விஜய் முருகன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு மேடையில் இருக்கும் எல்லாமே குட் டே நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்றைக்குமே குட் டே தான். ஹாப்பியாக தான் இருக்கேன். அது காரணம் முழுக்க சினிமா தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் நான் நடித்ததை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் படம் தான். பிருத்திவி நடிக்க கூட்டத்துலேருந்து இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. அப்படி தானே? சரி. ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்ல கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு நாள் நைட்டு நடக்கிற கதை. இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிக்கிறாரு, சூப்பராக பண்ணிக்கிறார் பிருத்திவி. படம் பார்த்தேன், எனக்கு புதிய பதி மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. நல்லாயிருக்கும் இந்த படம். இந்த படத்துக்கு மேடையில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் மறுபடியும் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். முயற்சி உடையவனுக்கு 8 திசையும் ஏற்ற திசைதான். தன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் புதிய புதிய கதாபாத்திரங்களில் தன்னை மெருகேற்றி அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஜீவா சுப்பிரமணியம் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இங்கே எங்களை வாழ்த்து வந்திருக்க சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சோஷியல் மீடியா அண்ட் யூடியூப் எல்லாருக்கும் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் வந்து ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் இவங்க சாரி கட்டிட்டு சுடிதார் போட்டு ஒரு மாதிரியான கதாபாத்திரம் தான் பண்ணுவாங்கன்ற ஒரு இது இருந்தது. அதை இதில் பிரேக் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அரவிந்தன் அவர்களும் பிருத்வி சார் அவங்கள எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே நான் கூப்பிடும்போது சுடிதாரில் தான் போயிருந்தேன். வேணான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தான் ரொம்ப நான் நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க சுடிதாரில் பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஆனால் உங்களுக்கு ஒரு காஸ்டியூம் வர வச்சு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வர வச்சு ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு காஸ்டியூம் கொடுத்து எனக்கு அங்கே ஒரு நாள் ட்ரையல் கொடுத்தாங்க. அப்போ நம்ம பிருத்வி சாரும் அரவிந்தன் அவர்களும் அப்புறமா நம்ம மைக்கேல் இவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு நாள் ரிஹர்சல் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஷூட் போகிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனக்கு புல்லட் ஓட்ட தெரியும் நான் போய் சொல்லிட்டேன் அவங்க கேட்கும்போது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு நாள் எனக்கு ஓட்டுறதுக்கு ட்ரெயின் கொடுத்து ரொம்ப நல்லா
பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த ஜீவாவை வந்து வித்தியாசமான கோணத்தில் பார்ப்பீங்க. இந்த மேடையை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் உங்கள் சாரியில் வராங்க, சுடிதாரில் வராங்க, வெஸ்டர்ன் கேரக்டர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு சூட் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பெண்மையை உணர்ந்தப்போ நான் முதல்ல உடுத்தின விட இந்த சேலை தான். அதனால எங்கே போனாலும் இந்த சாரியில் தான் போவேன். ஒரு கதாபாத்திரம் கொடுத்து பாருங்க, ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். வாய்ப்புகள் கிடைச்சா தானே ப்ரூவ் பண்ண முடியும். இவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லாருக்குமே நன்றி. எங்க குட் டே படத்தோட டீமுக்கு. ரெண்டாவது சிவகார்த்திகேயன் அண்ணா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் வந்து இப்போ வர படங்களை எல்லாம் பார்த்து விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எங்க படத்துக்கும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க படத்தோட பிஆர்ஓ டீமை கான்டாக்ட் பண்ணுங்க சார். ஏன்னா எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுது. ஏன்னா நீங்க கொடுக்குற அன்பு வந்து, நீங்க கொடுக்குற சப்போர்ட் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ சிவானா கூட நான் ரெமோன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தர்பார் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சிவானா வந்து அவங்க உதவியாளர்கிட்ட சொன்னாங்களா, நம்ம படத்துல ஒர்க் பண்ண பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் பார்க்க போக முடியல, எனக்கு அதுக்கப்புறம் வேலை இருந்தது. ஸோ இப்போ நான் அண்ணா கிட்ட கேட்குறேன், சிவகார்த்திகேயன் அண்ணா கிட்ட, நீங்க நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன படங்கள், புது படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஒரு ரிக்வெஸ்டா நான் சொல்றேன். நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க பிஆர்ஓ டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க அதை அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. மற்றபடி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு குட் டே, நியூ பிகினிங் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஒரு புது முயற்சி பண்ணிட்டு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். எல்லாரும் வர 27ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த படத்துல கோவிந்த் வசந்தா அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல சாங் வந்து கார்த்திக் நேத்ரா சார் எழுதியிருக்காங்க. இதில் அம்புலியா ஆராரோவும், மின்மினிய ராசாத்தி பிரதீப் குமார் சார் அவங்களும், ரெகானா பாப்பாவும் பாடியிருக்காங்க. ட்ரெண்ட் மியூசிக்ல அவைலபிளா இருக்கு. எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜீவா. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் நாயகனின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படமாக்கப்பட்ட குட் டே படத்தின் ஒளிப்பதிவாளர். சேலம், பாண்டி, சென்னை, திருப்பூர், சுல்தான்பேட்டை என்று பனியன் கம்பெனி வகைகளில் ஒரு நைட்டில் நடக்கிற கடை. ஸோ நைட்டில் தான் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணோம். மோஸ்ட்லி இந்த டீமில் இருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். கம்மிங் 27th ரிலீஸ் ஆகுது. படம் பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் காற்றை எதிர்த்து மேலே செல்லும் பட்டம் போல உழைப்பாளிகள் ஒன்று சேர்ந்தால் அந்த இடத்தில் ஒரு புரட்சி உருவாகும். விளிம்பு நிலை மக்களின் ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தையல் தொழில் பின்னணியில் உருவாக்கப்பட்ட கதை இது. குட் டே படத்தின் ஸ்கிரிப்ட் ரைட்டர் பூர்ணா ஜேஎஸ் மைக்கேல் அவர்களை பேச அழைக்கிறோம். முதல் மேடை கொஞ்சம் லைட்டாக ஷூரிங் தான் இருக்குது. 3 வருஷம் பண்ணோம் இந்த படம். 3 வருஷம் கஷ்டப்பட்டு, எல்லோரும் வழக்கமாக சொல்கிறது தான். இருந்தாலும் 3 வருஷம் ரொம்ப பாடுபட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பித்தோம். ரொம்ப பெரிய படம் இல்லை, ரொம்ப சின்ன படம், ரொம்ப அழகான படம். எங்களால் என்ன முயற்சி எடுத்திருக்கோமோ நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு 3 நண்பர்கள் சேர்ந்து கதை இதுதான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. நம்ம லிரிக் ரைட்டர் கார்த்திக் நேத்தா அவருடைய அண்ணனோட கதையை ஒரு நாள் கேட்ட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஒரு லைன் ஒன்று சொன்னாங்க. அதை வச்சு டெவலப் பண்ணலாம், ஒரு நைட்டில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு நெருக்கமாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் நெருக்கமாக இருக்கும். இது வந்து உங்களை என்டர்டெயினும் பண்ணும், உங்களை வந்து என்கேஜும் பண்ணும். ஒரு நைட் லைஃப் தான். நைட் லைஃப் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. மெயினாக ஒன்று நாங்கள் ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கிறது அப்படின்னா, இன்டர்கட் இல்லாமல் நாங்கள் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு படத்தோட முதல் ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் இன்டர்கட் இருக்கும். ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மூட் செட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அங்கே அதில் இன்டர்கட் எதுவும் இல்லை. இன்டர்கட் இல்லாமல் அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு திரைக்கதை தான் இருக்கும். இதில் மேக்ஸிமம் பார்க்கும்போது இந்த கேமரா வந்து ஒரு கேரக்டரையே ஃபாலோ பண்ணுறக்கும் பார்க்குற பார்வையாளர்களுக்கு இது வந்து ஒரு நைட் லைஃப் ஒருத்தனுடைய அப்படியே வாழ்க்கையை அவனுடைய தொடர்ந்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு பார்வையாளர்கள் கிடைக்கும்னு நம்புகிறோம். சமூக பிரச்சனை இருக்குது, அட்ராசிட்டி இருக்குது, அழுகை இருக்குது, அப்பாவோட பாசம் இருக்குது, அன்பு இருக்குது. இந்த மாதிரியான கேரக்டர் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து வெறும் குடி மட்டும் கிடையாது. தயவு செஞ்சு அது மட்டும் அழுத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு எழுத்தாளராக. கண்டிப்பாக குடி மட்டும் கிடையாது.
அந்த குடியால் பல மனநிலைகள் பல வாரியாக பல அடுக்குகளாக மாறும். அந்த மாதிரியான ஒரு பல அடுக்குகள் கொண்ட ஒரு கதாபாத்திரம் தான் இந்த கதையில் இருக்கிற சாந்தகுமார். எழுத்துக்கு வாய்ப்பளித்த என்னுடைய ப்ரொடியூசர், என்னோட டைரக்டர், கிட்டத்தட்ட நானும் டைரக்டரும் காலேஜ் மேட்ஸ் தான். ஒரு என்எஸ்எஸ் கேம்பில் 2 பேரும் ஒரு ட்ரௌசரை மட்டும் மாட்டிக்கிட்டு கால் மேலே கால் போட்டு அப்படியே வெறும் தரையில் படுத்துட்டு நீயும் நானும் ஒரு நாள் இதே மேடையில் பார்த்துப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, ஸோ அதனால் எனக்கு எல்லாம் பிளாங்க் ஆகிடுச்சு. அதுதான் நிறைவேறின மாதிரி இருக்குது. அவர் தான் வந்து எனக்கு ப்ரொடியூசரை இன்ட்ரோ கொடுத்தாரு. எழுதுறா அவனால் முடியும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணார். இவர்கிட்ட இயக்குனர் என் நண்பனாக இருந்தாலும் நிறையா அவர்கிட்ட இருந்தும் கற்றுக்கிட்டேன். உண்மை தான். எழுத்து பிழை கூட நான் கார்த்திக் நேத்த அண்ணன்கிட்ட கற்றுக்கிட்டேன். எப்படி எழுதணுங்கிறது இவங்ககிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். சாரி, இயக்குனர் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு மனசில் வச்சுக்காத. ஸோ எல்லாருமே பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ட்ராவல் கிடைக்கும் உங்களுக்கு. வழக்கமாக இல்லாமல் ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு எங்களுடைய ஃபுல்லாக எங்களுடைய உழைப்பை கொட்டியிருக்கோம். நீங்கள் தான் ரிசல்ட் சொன்னோம். வர ஜூன் 27 ரிலீஸ். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல படங்களுக்கு, சின்ன படங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தொழிலாளர்கள் உழைப்பு ஒரு நாட்டின் முதுகெலும்பு. அவர்கள் உழைப்பு இன்றி எந்த ஒரு நாடும் முன்னேற முடியாது. கால் கடுக்க உழைக்கும் தொழிலாளி அவர் கண்ணீர் துடைக்கும் ஒரு முதலாளி அமைவதெல்லாம் வரம் என்று வந்த வாழ்க்கை. கவிஞர், பாடலாசிரியர் கார்த்திக் நேத்தா வாழ்க்கையில் தான் அனுபவித்த கதையின் ஒரு பகுதியே குட் டே படம். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் பாடலாசிரியர் கார்த்திக் நேத்தா அவர்களே. நன்றிங்கக்கா. அதான் என்னோட வாழ்க்கையில் நடந்த சில அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் சொல்லாமல் வேணாம் அப்படின்ட்டே இருந்தேன். அது கடந்த கால வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும், குடிகார வாழ்க்கை தான். அதனால் அதற்கு முன்னாடி நான் சில பேருக்கு இங்கே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல பாலாஜி தரணிதரன் அண்ணா இங்கே வந்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சினிமா பயணத்தை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக தொடங்கி வச்சவர் அவர் தான். அவரோட ஒரு பக்க கதை எழுதும் போதெல்லாம் என்னை ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிடுவார், வெளியே போனால் குடிச்சிருவேன் அப்படின்ட்டு. அப்படி பேரன்போடு எல்லாம் கட்டி கட்டி தூக்கிட்டு வந்த ஒரு ஆள் தான் நான் இங்கே. பிறகு நிறைய எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு வந்திருந்த அத்தனை பேருக்குமே ராஜமுருகன் அண்ணாக்கு முக்கியமாக. ராஜமுருகன் அண்ணாவும் என்னுடைய சில பல ஆட்டங்கள்லாம் பார்த்தவர் தான். அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆட்டம் ஏன் நடந்தது அப்படின்னு புரியும். கோவிந்த் வசந்தாக்கு இந்த நேரத்தில் நன்றி. கோவிந்தால் இங்கே வர முடியல, ஆக சிறந்த பாடல்கள் கொடுத்துருக்காப்புல. அதுவும் மின்மினிய ராசாத்தியும் அம்புலி ஆராரோவும் வந்து உறுதியாக எல்லோரையும் தாளாட்டிட்டு இருக்கு. பிறகு எல்லோருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. இயக்குனர் பற்றியும் தயாரிப்பாளரை பற்றியும் நான் கடைசியாக பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரைட்டர் சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் வெறும் குடியை மட்டும் பேசுவதில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆமாம், அதுதான் உண்மை. முன்ன எப்போ நான் வாசித்த ஒரு கட்டுரை, ஒரு உளவியல் கட்டுரை. அது வந்து வளர்ந்த நாடுகள் அப்படி அதை பற்றி சொல்லும் போது வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் வந்து ஸ்கூசோஃபெனிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுது அந்த கட்டுரை. ஸ்கீசோஃபெனிக் சொசைட்டின்னா ஒரு மனப்பிறழ்வுக்கு ஆளான சமூகமாக வளர்ந்த நாடுகள்லாம் இருக்குது. வளரும் நாடுகள் எல்லாமே ஒரு கில்ட் மேனிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை வந்து ஆணித்தரமாக ரொம்ப ஆழமாக சொல்லி அதை விளக்குது. இந்த கில்ட் மேனிக் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் குற்ற உணர்வும் இருக்கும், இன்னொரு பக்கம் அச்சமும் இருக்கும். இது ரெண்டும் பின்னி பிணைந்த ஒரு சமூகமாக வளர்ந்து வரும் சமூகங்கள்லாம் இருக்குது அப்படின்ற அந்த ஆய்வு சொல்லுது. இந்தியா மாதிரி, நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆன இந்த வளர்ந்து வந்து கொண்டு இருக்கின்ற சமூகமும் அதே மாதிரி ஒரு கில்ட் மேனியாக் சொசைட்டி தான். இப்படியான கில்ட் மேனியாக் சொசைட்டிக்குள்ள ஒருவன் எப்படி குடிகாரனாக மாறுறான் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு, நிறைய காரணிகள் உண்டு. அப்படி ஒரு காரணத்தில் போய் வீழ்ந்தவன் தான் நானும். ஒரு 20 வருடம் போதைக்குள்ளேயே உழன்று மயக்கத்திலே எல்லாத்தையும் செஞ்சு அப்படி இருந்தவன் தான். அந்த கட்டுரையை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருந்தது. நமக்கும் இந்த மாதிரி நோய் தான் இருந்திருக்கு போல அப்படின்ட்டு. அப்படி இந்த குடிக்கான சமூக காரணிகள் நிறைய இருக்குது. முதல்ல சமூக கட்டமைப்பு ஒரு காரணமாக இருக்குது ஒருவன் குடிகாரனாக மாறுறதுக்கு. அதன் பிறகு இந்த பொருளாதார ஏக்கம்னு ஒன்று சொல்லுவோம். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் பணம் போயிட்டு இருக்குது, ஒரு பக்கம் பணம் இல்லை.
ஆனால் அதே உழைப்பு தான் போடப்படுது. ஆனால் வரலங்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஏக்கம், அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்த முடியாமல், செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமை, அந்த இயலாமை, இது எல்லாமே டபாலும் தள்ளி கொண்டு போய் போதை பக்கம் விட்டுரும். இந்த பொருளாதார ஏக்கம் ஒன்று. பிறகு நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்குள்ள, இந்த நவீன சமூகத்துக்குள்ள அந்நியமாக நம்ம ஆயிடணும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு எலிமினேஷன் பண்ணப்படுறோம். அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது ஒருவன் போதைக்குள்ள ரொம்ப சுலபமாக போகிறதுக்கு. அதன் பிறகு அந்த தந்தையின் அந்த மேலாதிக்கம் ஒன்று இருக்கு இல்லையா, சின்ன குழந்தையிலிருந்தே ஒரு தாயினுடைய மேலாதிக்கம் ஒரு குழந்தையை வளர்ந்த பிறகு ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் குடிக்குள்ள விட்டுரும். அதே மாதிரி தான் தாயினுடைய மேலாதிக்கமும் ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும் போது இல்லையா, அந்த குழந்தை அந்த சின்ன வயசில் தெரியாமல் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே போதைக்குள்ளே போய் ரொம்ப ஈஸியாக விழுந்துருது. அப்படி வீழ்த்தப்பட்டவன் தான் நானும் ஒருத்தன். இப்படி நிறைய 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 காரணங்கள் இருக்குது. அகக்காரணங்களாக நிறைய இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் புறக்காரணங்களாக இருக்குது. புறக்காரணங்கள் இன்னும் நிறையா இருக்குது. நம்முடைய அந்த மத மேலாதிக்கம், சாதிய படிநிலைகள், இந்த ஒடுக்கப்படுதல், புறக்கணிக்கப்படுதல், இப்படி ஊருப்பட்ட காரணம் இருக்குது ஒருத்தர் குடிகாரன் ஆகிறதுக்கு. சும்மா இதை குடிச்சிட்டான் அப்படி இல்லை. குடிங்கிறது தப்பாக இருந்தாலுமே அதற்கு பின்னால் இவ்வளோ பேருடைய பங்கு இருக்குது ஒரு தனி மனிதன் குடிகாரன் ஆகிறதுக்கு. அகக்காரணங்களாக நிறைய இருக்குது. தனிமை உணர்வுங்கிறது ஒன்று. உலகம் முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கான்டெம்பரரி வேர்ல்டில் நம்ம சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் மாடர்ன் யுகத்தில் சலிப்புணர்வு, போர்டம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே நம்ம போதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த சலிப்புணர்வை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது தான். அப்படிங்கிறது இன்னைக்கு ஆய்வுகள்லாம் சொல்லும் போது காலகாலமாக இதான் இருந்துகிட்டு இருக்கு போல. இப்படி ஏதோ ஒரு காரணம் இருந்தால் ஒருத்தர் குடிக்குள்ள தள்ளிக்கிட்டே இருக்கு. இது ஒன்று. அதே மாதிரியான தனிமை உணர்வு ஒன்று. அப்புறம் வேக்கம் உணர்வுன்னு ஒன்று இருக்குது. அந்த வெறுமை உணர்வு அது காலகாலமாக இருக்குது. இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அன்னோன் வேக்கம்னு சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படி திடீர்னு ஒருத்தர் குடிக்க போயிடுவான், நல்லா தான் இருப்பான், திடீர்னு போதைக்குள்ளே போயிடுவான். ஏன்னு காரணம் கேட்டால் அவனுக்கும் தெரியாது. அச்சம் ஒரு காரணம். இப்படி என்னென்னமோ இருக்குது. குற்ற உணர்வு ஒரு பெரிய காரணம். அதே மாதிரி காமத்திற்கு சரியான வடிகால் கிடைக்க முடியாமல் பித்து பிடிச்சு போய் தப்புன்னு உணர்ந்து அந்த படபடப்போடையே ஒருத்தர் குடிக்குள்ளே போனவெல்லாம் இருக்கான். இப்படி குடிக்கான காரணங்கள் நிறைய 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 இருக்கு. அப்படி இந்த மாதிரியான ஊறுபட்ட குடிகாரன் ஆவதற்கான காரணங்கள் இருக்கு இல்லையா, இந்த குட் டே திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த சாந்தகுமாருக்கு சில காரணங்கள் இருக்கு. அவன் ஏன் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஆணித்தரமான உளவியல் காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே அது உணர முடியும். இந்த முதலாளித்துவம் ஏற்படுத்தக்கூடிய தனிமை உணர்வு, அந்நியமயமாக்கல் ரொம்ப ஆழமாக இந்த படத்தில் வெளிப்பட்டிருக்கு. இன்னொன்று, இந்த நவீன சமூகம் ஏற்படுத்தக்கூடிய இருத்தலியல் சிக்கல் இருக்கு இல்லையா, அதன் விளைவாக ஒருத்தனுக்குள் இருக்கக்கூடிய இயலாமை, ஆற்றாமை, அதை இந்த படம் ரொம்ப தெளிவாக உணர்வுபூர்வமாக ஆகச்சிறந்த கதை வழியாக ரொம்ப இயல்பாக கடத்தி கொண்டு போயிட்டே இருக்கு. நான் படத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வியப்பாக தான் இருந்தது. வெறும் ஒரு குடிகாரன் ஒரு இரவு குடிக்க ஆரம்பிச்சான், பகலில் மாறினான் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் அதுக்கு அந்த பின்னப்பட்ட திரைக்கதை இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாக இயக்குனர் அரவிந்த் அவர்களுக்கும் கதாசிரியர் மைக்கேலுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கு வெறுமனே ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக இல்லாமல் இந்த குடியை வந்து நியாயப்படுத்தவும் செய்யாமல் அது தப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி, ஆனால் அவன் குடிக்க போனதுக்கான காரணம் அவன் மட்டும் கிடையாது, பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லி, ஒருத்தன் குடிக்கிறதுக்கு ஊறுப்பட்ட காரணம் இருக்கலாம், அவன் குடிக்க வேணாங்கிறதுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு காரணம் அவனுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். எனக்கு அப்படி நிறைய பேர் ஏற்படுத்தி கொடுத்து தான் ஒரு 20-25 வருஷ குடி போதையிலிருந்து நான் வெளியே வர முடிஞ்சது. இந்த திரைப்படம் அப்படி குடிக்கிற என்னுடைய தமிழ் மக்கள், என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய அக்காமார்கள், என்னுடைய தங்கச்சிமார்கள், இவங்க அத்தனை பேருக்குமே இந்த படம் கை கொடுத்து வா, எதுக்குமே தீர்வு குடி இல்லை, நம்ம முன்னோக்கி போவோம் அப்படின்னு ரொம்ப அரவணைப்பாக மயிலழகா தடவி கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக உறுதியாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் அத்தனை பேருமே பார்க்கணும். அரவிந்தோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. இந்த படத்தில் வெறுமனே ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அப்படியே லைட்டாக ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பிச்சது தான். பிருத்திவிக்கும் அரவிந்த் உட்காந்து ஒரு நாள் இரவு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விதை வந்து அவங்க 2 பேரும் எனக்கு அழைச்சி, நாம் தான் அப்போ ஒரு சிலபஸ் மாதிரி இருந்தோம், குடி அப்படின்னா கார்த்திகத்தை கூப்பிடலாமே அப்படின்ற மாதிரி. அவ்வளோ கேவலமாக தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆமாம். அப்புறம் நாங்களும் போய் உட்காந்து பேச பேச
ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுனதெல்லாம் ஒரு ரெக்கார்டரில் பண்ணி அதன் பிறகு சில ஒரு திரைக்கதைக்கு தேவையானதெல்லாம் சில இருக்கு இல்லையா, மக்கள்கிட்ட காமிக்கும் போது வெறுமனே அந்த ராவா அதை கொடுக்க முடியாது. அவங்களும் சீன்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணி இது ஒரு கதை கோர்வையாக கொண்டு வந்து இங்கே பாட்டு வைக்கலாம் அங்கே பாட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த முக்கியமாக அந்த மின்மினிய ராசாத்தி பாட்டும் அம்புலி ஆர்ஆர்ஓ பாட்டும் வந்து கரெக்டான இடத்துல படத்துக்குள்ளே இருக்கும். உறுதியாக நமக்கு சின்ன நிகழ்வு ஒன்று ஏற்படும் மனசுக்குள்ளே. ஆமாம், அது நான் உறுதியாக சொல்கிறேன். ஒரு சினிமா ரசிகனா, பாடலை எப்போதும் ரசித்து கொண்டே இருக்க ஒரு கவிஞனா, அந்த 2 பாட்டும் நிச்சயமாக எல்லாத்தையும் தாளாட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா அந்த நண்பர் சொன்ன மாதிரி ஒரு 3 வருடம் படம் நிற்கும் நடக்கும் அப்படி தான் இருந்தது. அதெல்லாம் மீறி இந்த படம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த மாதிரியான நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. இன்னும் பெரிய கதை இது ஒரு நாள் இரவு நடக்கிறதுனால அந்த இரவுக்குள்ளே என்னென்ன அமைக்க முடியுமோ அது மட்டும்தான் இருக்குது. இந்த படம் வெற்றி அடைந்து பொருளாதார ரீதியாக தயாரிப்பாளர் நல்ல என்ன வளம் அடைஞ்சாருன்னா இன்னும் 2 பார்ட் இருக்குது இதோடது. அவன் ஏன் குடிகாரன் ஆனா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. குடியை விடுவதற்காக அவன் எடுத்த முயற்சிகள்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாக வரணும்னு விருப்பப்படுறோம். அது இதோட வெற்றி தான் தீர்மானிக்கும். அதனால் அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் அந்த ட்ரைலர் கட்ஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக. அந்த லியோன் அண்ட் டார்வின் அவங்க 2 பேருக்குமே மியூசிக் போட்டிருந்தாங்க. அவங்க ட்ரைலருக்கு டீசருக்கெல்லாம் ரொம்ப புது சவுண்டாக இருந்தது. லியோன் அண்ட் டார்வினுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றி. ராஜமுருகன்னா இந்த மேடையில் வந்து எங்களுக்காக இருந்து இதை நிறைய முன்னெடுத்து கொடுத்தவர் அவர் தான். இது இப்படிலாம் போகலாம் அப்படிலாம் போகலான்னு ஒரு வழிகாட்டியாக இருந்து முன்னெடுத்து கொடுத்தவர். எனக்கு இந்த நேரத்தில் தம்பியாக மனப்பூர்வமான நன்றி. இப்போதைக்கு இதுதான் போதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்து நான் பேச அழைக்கிறேன். உழைப்பில் சலித்த கதைகள் பல இங்கு உண்டு. போதை, அதில் வந்த பாதை, கண்ணீர், அன்பு அத்தனையும் சேர்த்து செதுக்கிய நண்பர்களாக உருவாக்கிய படம் குட் டே. படத்தின் இயக்குனர் அரவிந்தன் அவர்களை பேச அழைக்கிறோம். 96 மெய்யழகன் படத்தின் கோ டைரக்டர் என்பது ஒரு சிறிய குறிப்பு. குட் ஈவினிங். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் ஃபஸ்ட்டு என்னுடைய தேங்க்ஸ். அப்புறம் நோட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னா ஏன்னா அவங்களால தான் இதெல்லாம் முடிஞ்சுது. பிருத்விராஜ், கார்த்தி அண்ணா, மதன் குணதேவண்ணா, தென் பூர்ணா, முக்கியமாக எங்கள் கோவிந்த் வசந்தா, இவங்களால தான் அது சாத்தியமாச்சு. அப்புறம் நன்றி, தேங்க்ஸ். பதட்டம், விருப்பமின்மை, பயம், பயிற்சியின்மை, கவனச்சிதறல், திருமணத்திலுடைய இன்னொரு வாழ்க்கை எல்லாம் சேர்த்து உற்சாகம் பெருகும் உருகி மருகும் கதை சொன்ன நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் இயக்குனர் பாலாஜி தரணிதரன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். குட் டே டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நான் படம் பார்த்துட்டேன். நான் ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நினச்சதை கார்த்திக் நேத்தா ரொம்ப அருமையாக சொல்லிட்டார். அது இந்த படம் வந்து போதையை க்ளோரிஃபை பண்ணுற படம் கிடையாது. ஏன்னா அந்த போதையில் இருக்கிறவனோட பெயின், அவனை சார்ந்தும் அவன் கூட இருக்கிறவங்கள அனுபவிக்கிற பெயின், அதை சொல்கிற படம் இது. எனக்கு வந்து இந்த இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப்னு ஒரு படம் இருக்குது, ஃப்ராங்க் காப்ராவோட படம். ஒரு நாளில் நடக்கிற கதை. ஒருத்தன் வாழ்க்கையோட ரொம்ப அதோட கீழே வரைக்கும் பார்த்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு வாழறதுக்கான தேவையே இல்லை. அவன் என்னெல்லாம் பண்ணுவான், அப்படி ஒரு சூழல். அந்த மாதிரி ஒரு மூடில் இந்த படம் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். எனக்கு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிது. மற்றபடி இந்த படத்தில் நான் எதுவும் சம்மந்தப்படலை. ஆனால் படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிட்டு எதானா சொல்லுங்கள் பிருத்திவி, நான் வரேன் அப்படி சொல்லியிருந்தேன். ரொம்ப அருமையான படம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த டீம். பர்ஃபார்மன்ஸ், டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக மியூசிக், கார்த்திக் நேத்தா லிரிக்ஸு. எனக்கு கார்த்திக் நேத்தா சொன்ன மாதிரி இந்த மின்மினிய ராசாத்தி சாங் பார்த்துட்டு இருக்கும் போதே கொஞ்சம் நெகிழ்வாக தான் இருந்தது. அருமையான படம். எப்பயும் நல்ல படங்கள் ஓடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படமும் கண்டிப்பாக ஓடும். தேங்க்ஸ். கதைக்கு ஏற்ற மாதிரி கதைக்களம் அமைத்து கொடுத்த ஆர்ட் டைரக்டர் சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குட் டே இது என்னோடய 2வது படம். வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் பிருத்வி அண்ணன், அப்புறம் இயக்குனர் அரவிந்தன் பிரதர் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சமூகத்தின் வாழ்வாதாரங்கள் மேல் அக்கறை கொண்டு சேர வேண்டியதை சேர்க்க வேண்டியதை தன் படைப்பின் மூலம் மக்களிடம் தொடர்ந்து கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கும் இயக்குனர் ராஜு முருகன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாள் கேஜி அசோக்னு ஒரு அண்ணா ஒருத்தர் இருக்கார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது குட்டேன்னு, சில பேர் புதுசாக சில பேர் சேர்ந்து எடுத்துருக்கிற படம், அதை கொஞ்சம் பாரு, அதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணு அப்படின்னாரு. பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம சப்போர்ட் பண்ணுறது பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நிறைய படத்துக்கு நம்ம போகிறோம், சம்பிரதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக 2 வார்த்தைகள் பேசுவோம். சில படங்கள் கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு உருவாக்கும். இந்த படம் அப்படி 2வது வகை. அந்த படத்தை பார்த்த உடனே இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்முடைய தார்மீக கடமை அப்படின்னு என்னை உணர வைத்த ஒரு படம் குட்டை. ஜி நாகராஜனுடைய ஒரு சிறுகதையை படித்த மாதிரி, வைக்கம் பஷீருடைய அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வை இந்த படம் கொடுத்துச்சு. கார்த்திக் நேத்தா சொன்னது மாதிரி இந்த படம் பாலாஜி சொன்ன மாதிரி குடியை குளோரிஃபை பண்ணுற படம் இல்லை. அந்த குடிக்கான காரணத்தை ஒரு சமூகம் எப்படி உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிற படம். கார்த்திக் நேத்தா அளவுக்கு இல்லைனாலும் அதில் ஒரு கால்வாசி அட்ராசிட்டிகளை நானும் பண்ண ஆள் தான். அந்த காலகட்டங்கள் நான் இப்போது குடியை விட்டு 10 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. குடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துக்கு. விஜய் மல்லையாவுடைய ஒரு 4 மணி நேர போட்காஸ்ட்டை பார்த்துட்டு நான் குடிக்காமல் இருக்கேன் இன்றைக்கி. அப்போ எவ்வளோ பெரிய மன உறுதி நான் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாள் நம்முடைய வேலைகளை தவிர்த்துட்டு, நம்முடைய செயல்களை தவிர்த்துட்டு, நம்ம யூடியூப்லையும் ஊடகங்களையும் பயணம் பண்ணிவிட்டு அன்றைக்கு சாயங்காலம் குடிக்காமல் தூங்க முடியுமான்னு தெரியல. அப்படியான ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை தாண்டி ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நான் கடைசியாக குடித்த நாள் 2009 பிரபாகரன் இறந்ததாக தொடர்ந்து அந்த செய்தி வந்து கொண்டிருந்த அந்த நாள் தான் நான் கடைசியாக குடித்த நாள். அதுதான் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக குடித்த நாள். அந்த இரவு அந்த பகலில் ஆரம்பித்து தொடர்ந்து தொலைக்காட்சிகள் அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 30 வருடங்களுக்கு மேலான ஒரு மாபெரும் கனவு, ஒரு மாபெரும் போராட்டம் நம் கண்முன்னே வீழக்கூடிய, அதை பார்க்கக்கூடிய சக்தி உங்களைப் போலவே எனக்கும் இல்லை. அந்த நாள் அருள் இல்லைனும் நானும் சேர்ந்து மத்தியானத்துலேருந்து குடிச்சிக்கிட்டே இருக்கோம். அருளில் குடிச்சிட்டு தமிழகத்தின் அரசியலில், பத்திரிகைகளில், உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கான் குடிச்சிட்டு. ஏதாவது இது உண்மையா, வேறு ஏதாவது நடக்குதா, ஏதாவது நடந்துருமா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் அன்றைக்கு முழுவதும் அன்னைக்கு நாங்கள் குடிச்சிட்டு யார் யாரை சந்தித்தோங்கிறது ஞாபகமே இல்லை. சீமான் அண்ணனை சந்தித்தோம், அப்படி நிறைய பேரை சந்தித்தோம் அந்த இரவில். வைகோ அவர்களுக்கு பேசணும், அப்படி நிறைய பேருக்கு பேசி அந்த இரவு முழுவதும் மிக அந்த மறுநாள் விடிந்த பிறகு நான் அடைந்த மாபெரும் ஒரு குற்ற உணர்ச்சியின் பொருட்டாக நான் குடியை விட்டுவிட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் குடியை தொடுவதில்லை. ஏன்னா குடி நமக்கு மீண்டும் மீண்டும் குற்றுணர்ச்சியை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தை பற்றி நாம் கவலைப்படலாம், இந்த சமூகம் நமக்கு கொடுக்க அழுத்தத்தை பற்றி பேசலாம். ஆனால் சீர்திருத்தம் செய்வதற்கு செயல் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறது. அது எளிய செயலாக இருக்கலாம், வலிய செயலாக இருக்கலாம். அதுக்கு சைஸ் பெருசே இல்லை. சினிமாக்களையும் நான் அதை தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். சின்ன படம் பெரிய படங்கிறது இல்லை, அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் முக்கியம். ஒரே ஒரு இதயத்தை ஒரு சினிமா மாற்றினால் அதுதான் பெரிய சினிமா அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான குறைந்தபட்ச அல்லது சக மனிதர்களை அன்பு செலுத்துவதற்கான குறைந்தபட்ச விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். குடி அல்ல என்பதை உணர்ந்த தருணத்திலிருந்து நான் குடியை விட்டுட்டேன். இந்த படமும் அதைத்தான் பேசுது. இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது அந்த எண்ணம் நமக்குள் உருவாக்குறது. அதனால உண்மையிலேயே ஒரு சிறந்த படத்தை பார்த்த
விஷயத்தை வந்து இந்த படம் கொடுத்தது நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். நான் வந்து மலையாள சினிமாக்கள்லாம் பார்க்கும்போது குறிப்பாக சமீபத்தில் கூட இந்த அடிகோஸ் அமிகோஸ்ன்னு சுராஜ் வெங்கமூடு நடித்த படத்தை எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான படங்கள் வந்து ஏன் தமிழ் சினிமாவில் வர்றதில்லைன்னு யோசிச்சிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணமாக எனக்கு தோன்றது என்னென்னா, புதுசாக வர்ற படைப்பாளிகள்கிட்ட ஒரு இன்னோசென்ஸ் இருக்கும், ஒரு அறியாமை இருக்கும், ஒரு ஃபார்மேட்டை உடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதை எல்லாருமா சேர்ந்து கெடுத்துருவோம் அவங்க மேலே போடுற ப்ரெஷரில். அதனால தான் நிறைய சினிமாக்கள் வந்து அதோடைய ஒரிஜினலில் வர்றதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து அப்படி இல்லாமல் ஒரு ஒரிஜினலான ஃபார்மேட்டில் வந்திருக்கு. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது ரொம்ப அழகான ஒரு படமாக வந்திருக்கு. அப்புறம் நான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் இந்த படத்தை பற்றி பேசுகிறேன், இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது பிருத்திவிராஜும் மைக்கேலும் வந்து தொடர்ந்து என்னை சந்திச்சுட்டே இருந்தாங்க. அந்த குரூவை பார்க்கும்போதே, அரவிந்தன் டைரக்டர் அந்த குரூவை பார்க்கும்போதே சில பேரை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துடணுங்கிற தவிப்பை வந்து நமக்கு அவங்க உருவாக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு குரூ இவங்க கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக பாடுபட்டு இப்படியான ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த மாதிரியான படங்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது நம்முடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன், ஊடகங்களுக்கான கடமைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த படத்தை வந்து நிச்சயமாக உங்கள் படமாக எடுத்து கொண்டாடுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கார்த்திக் நேத்தா வந்து நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பன். அவருடைய வளர்ச்சிங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். அவ்வளவு அழகான பொயட்டிக் சென்ஸ் உள்ள ஒரு மனிதர். நான் முத்துக்குமார் அண்ணனுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து அந்த இடத்தை தொடக்கூடிய ஒரு மனிதனாக கார்த்திக் நேத்தாவை பார்க்குறேன். அவருடைய லைஃபோடைய ஒரு பீஸ் தான் இந்த படம். அதனால் இந்த படத்தில் பங்கெடுத்த அத்தனை பேரும், இதன் படத்தில் நடித்த எல்லோருக்கும், இந்த படத்தில் பங்கு கொண்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும், சார்லாம் சூப்பராக நடிச்சிருந்தார் ஜெயமுருகன் சார்லாம், அப்படி எல்லோருக்கும், ஜீவா தோழர் எல்லாருக்கும் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை, கோவிந்த சந்தோட மியூசிக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவர் இந்த படத்துடைய ஆன்மான்னே சொல்லலாம், அவருடைய இசையை, அந்த பாடலை. இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும், இந்த படத்திற்கு சப்போர்ட் கொடுக்குற ட்ரீம் வாரியர்ஸ் அவர்களுக்கு, ஏன்னா அவங்க கை வைக்கிற ஒரு படம் வந்து என்றைக்குமே ஒரு சிறந்த படமாக இருக்கும். அது எல்லாம் சேர்ந்து இது மிகச்சிறந்த ஒரு வெற்றி படமாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும். நன்றி. தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.